கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதலாவது பிதாவாகிய தேவனின் நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற வாழ்த்துகளோடு கூட தேவனுடைய பெரிதான கிருபை தயவு அன்பு நிமித்தமாக மேலும் ஒரு நாளை நமக்கு கூட்டி கொடுத்து தேவனுடைய சத்திய பாடங்களை தியானிக்கவும் அதை நம் வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவும் தேவன் நமக்கு கிருபை செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த நாளுடைய பாடத்திற்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் எப்போதும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆமாம், போன வாரம் என்ன பாடம் பார்த்தோம்? போன வாரம் துதிகள். சரி, நம்ம கடைசியாக பார்த்தது ஆவிக்குரிய சோர்வா, எனக்கு குருட்டு நிலைமையா? சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி சரி, ஓகே. எல்லாமே ஞாபகம் இருக்குது. டைட்டில் மட்டும் ஞாபகம் இருக்கா, இல்லை சப்ஜெக்ட்டுமே ஞாபகம் இருக்கு? எல்லாமே ஞாபகம். அப்போ அதில் கேள்வி வரும். எல்லாமே வரும்போது மட்டும் தான் ஞாபகம் வருது, வாழ்க்கையில் ஞாபகம் வரல. சரி, ஓகே, பரவாயில்ல. அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நாளில் நம்ம பாடத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி வச்சுக்கிறேன். ஏன்னா 2 விதமான பாடம் எடுக்கிற ஒரு ஐடியாவில் இருந்தேன். பட்டு தேவனை சித்தப்படி இது எப்படி எடுக்கணுன்றது வந்து எப்படின்னா, உங்களுடைய தெளிவை பொறுத்து தான் நான் இந்த பாடத்தை என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் கேட்டுக்கிறேன், 2 வகையான பாடங்கள் இருக்குது. ஒன்று தீர்க்க தரிசனம் ரிலேட்டடாக ஒரு பாடம், அதுக்கப்புறம் கரும்பொருள். நம்ம வேதத்தை படிக்கும் முறைகள் எத்தனை இருக்குது? வேதத்தை படிக்கும் முறைகளிலே இவ்வளோ அமைதியாக இருந்தீங்கன்னா, சகோதரர்கள் சொல்லுங்கள், சகோதரர்கள் சொல்லுங்கள். வேதத்தை படிக்கும் முறைகள் எத்தனை இருக்கு? ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் எல்லாரும். சரி, தலைப்பின் கீழ். அப்புறம் இங்கேயே 2 இருக்கு, தீர்க்க தரிசனம். சரி, வேற? இல்லை, நீ உள்ளே வந்துடலாம். ஒரு சீட்டு என் பையன் தான் இருக்காரு, வந்துடலாம். சரி, ஓகே. ஸோ தீர்க்க தரிசனம் அப்புறம் கரும்பொருள் எழுதி படிக்கிறது, கரெக்டுங்களா? ஸோ டைம் இல்லை எனக்கு, நம்ம பாடத்துக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நான் கேட்டுக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இதுலேயே வந்து தருமாறீங்கன்னா கண்டிப்பாக தீர்க்க தரிசனமும் அந்த அளவுக்கு தெளிவு இருக்காது. 83ஆம் சங்கீதம் பற்றி எடுக்கலாம்னு நினச்சேன், இப்போ இருக்கிற காலத்தில் நடந்துட்டு இருக்க இஸ்ரேல் யுத்தத்தை வச்சு. பட் அதுக்கு நீங்கள் தெளிவாக இல்லாத மாதிரி தெரியுது எனக்கு. ப்ளஸ் ரெவலேஷன் இப்போ தான் பிரதர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன், கரெக்டுங்களா? இல்லை, கேட்குறேன். பிரதர் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காரா? எந்த பிரதர்? பிரதர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ரெவலேஷன். ஸோ அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா இது வரலாம். ஏன்னா இதில் இருக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு புரியாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா, நடந்துக்கிட்டு இருக்க விஷயங்களோட கம்பேர் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து கம்பேர் பண்ணி பாடம் எடுத்தாலுமே அப்படியான்னு தான் நீங்கள் கேட்டுப்பீங்களோ தவிர, உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா வேதத்தில் இது எங்கே இருக்குது, வேதத்தில் இங்கே என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தோடு என்ன பண்ண முடியாதுன்னு ஒப்பிட்டு பார்க்க முடியாத ஒரு காரணத்தினால நம்ம என்ன பண்ணுறோன்னா கரும்பொருள் எழுதுன்ற பாடத்துக்கே நம்ம போவோம். நான் அந்த எதிர்பார்ப்பில் தான் எடுத்தேன். அதே மாதிரியே நம்ம என்ன பண்ணுறோன்னா கரும்பொருள் எழுந்து படிக்கிறதுக்கே போவோம். ஓகேவா? சரியா? எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்க மாதிரி. ஒரு கேட்டோன்னே கண்ணாடியை கழட்டிட்டு டிப்ரெஷன் போயிருமா? எனக்கு புரியல. சந்தோஷமாக தான் இருக்கீங்க, உற்சாகமாக இருக்கீங்கல்ல, பாடத்துக்கு போகலாம்ல, நல்லா கவனிப்பீங்கள்ல, தூக்கம்லாம் எதுவும் வராதுல்ல, நீங்கள் எடுக்க பேர் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நல்லா உற்சாகமாக இருங்க. நம்ம எல்லாருமே எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் சபைகள்லேருந்து வந்திருக்கோம், கரெக்டுங்களா? சத்தியத்தை நம்ம தேவன் கொடுத்து நம்ம கூப்பிட்டு வந்திருக்காரு. நம்ம அடிக்கடி ஒரு வசனம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வசனம்னு இல்லை, ஒரு வார்த்தையை வந்து ஒரு வாக்கியத்தை வந்து அடிக்கடி பேர் சபைகளில் நம்ம கேட்போம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். என்னது இது? ஃபாஸ்ட்டாக வந்து இயேசுவின் ரத்தம்னாலே ஜெயம். ஸோ இந்த வார்த்தையை வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இருந்த காலத்துலேயுமே பேர் சபைகளில் இருக்கும் போதுமே சரி, ஏதாவது ஒரு இருட்டில் போனால், ஒரு பயமான ஒரு இடத்துல போனால், சுடுகாட்டுக்குள்ளே போனால், இல்லை ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சுன்னா,
கரெக்டா இல்லையா? அந்த டைமுக்கு மட்டும் என்ன பண்ணுவோம்னா இந்த வார்த்தையை என்ன பண்ணுவோம்னா யூஸ் பண்ணுவோம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஆக்சுவலாக இந்த வசனம் இந்த வாக்கியம் வந்து உண்மை, பொய் கிடையாது, உண்மை. ஆனால் அதை அப்ளை பண்ணுற விதம் தான் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா அவரோட ரத்தம் வந்து ஜெயம். அப்போ பேர் சபைகள் என்ன சொல்கிறாங்க, அவரோட ரத்தத்தை நீ விசுவாசித்தா என்ன ஆயிடுவேன், அவ்வளோதான், நீ பரலோகம் போயிடுவேன். கிறிஸ்துவை விசுவாசி நீ என்ன பண்ணிடுவேன், நீ என்ன வேணால் பண்ணிக்கோ. கிறிஸ்துவை விசுவாசிச்சா நீ என்ன பண்ணலாம், பரலோகம் போயிடலாம் அப்படின்ற விஷயந்தான் வந்து பேர் சபைகளில் சொல்லப்படுது. அது கரெக்டாக அப்படின்னு பார்த்தோம்னா பார்ஷியலி கரெக்ட், அது ஒரு முதல் படி மட்டும்தான் அப்படின்றது தான் இந்த பாடத்தில் நம்ம பார்ப்போம். அப்போ பாடம் வந்து எதை பற்றி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த பாடத்தோட தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ரத்தம். இந்த பாடத்தை யாரும் கேட்டிருக்கீங்களா? ரத்தம் கேட்டிருக்கீங்க? சரி, ஓகே, சந்தோஷம். ஸோ அதை வந்து திருப்பி ஒரு நினைவூட்டிக்கலாம். வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 53 முதல் 55 வரை. யோவான் 6, இங்கே மேலேயே கூட பார்த்து வாசிக்கலாம். சாரி, யோவான் 6ஆம் அதிகாரம் 53 முதல் 55 வரை. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவனில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. ஸோ இங்கே வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மாம்சத்தை புசித்து அதாவது என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணாமல் விட்டால் என்ன இல்லைன்னா அவனுக்கு ஜீவன் இல்லை அப்படின்னு சொல்கிறார். இதை வந்து சொன்ன உடனே என்ன ரியாக்ஷன் அங்கே வந்துச்சு யூதர்கள் மத்தியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்தது. வாசிங்க 60ஆம் வசனம். யோவான் 6:60 வசனம். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். ஸோ கிறிஸ்துவுக்கு சீஷர்கள் அப்படின்னா எத்தனை பேர்? 12 பேர். சரி, கரெக்டு. அதனால தான் நான் வந்து இங்கே வசனம் கேட்டிருந்தேன். என்ன போட்டிருக்கீங்கன்னா, அவருடைய சீஷரில் அநேகர் என்ன ஆயிட்டாங்க, கடினமான உபதேசம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ 12 பேர்ல போயிட்டாங்களா? இல்லை. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கூட இருந்தவர்கள் சீஷர்கள் 12 பேர் கடைசி வரைக்கும் இருந்தாங்க. ஆனால் அவருக்கு வந்த சீஷர்கள், அவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர். அது எத்தனை கணக்குன்றது நம்ம அப்புறம் பார்ப்போம். நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவரை பின்பற்றுறாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வசனத்தை கேட்ட உடனே, இந்த விஷயத்தை அவர் சொன்ன உடனே, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணாவிட்டால் உனக்குள் ஜீவன் இல்லை, என் மாம்சத்தை நீ புசிக்கணும், என் ரத்தத்தை நீ பருகணும்னு அவர் சொன்ன உடனே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இது என்னது, கடினமான உபதேசம், இது வந்து யார் வந்து இதை ஃபாலோ பண்ணுவான்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவரை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு பார்க்கணும். ஏன் போனாங்க? சகோதரிகள் சொல்லாதீங்க, சகோதரர்கள் சொல்லுங்க. ஓகே, சூப்பர். ஓகே, அதை வந்து கேட்கும்போது வந்து மாம்சத்தை இவர் மாம்சத்தை ஏன் வந்து ஓகே, இது ஒரு கரெக்டு. ஆனால் அதுக்கு பின்னாடி இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது. இவர் வந்து யாருக்கு உபதேசம் பண்ணார்? முதலாவது வருகையில் ஃபஸ்ட்டு வந்தோடனே யாருக்கு உபதேசம் ஃபஸ்ட்டு வந்துச்சு? யூதர்களுக்கு தான் வந்துச்சு. ஸோ இப்போ இன்னொரு க்ளூ கொடுக்குறேன். ஏன் வந்து அவங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு? இப்போ நான் இன்னொரு க்ளூ கொடுத்துட்டேன். அவங்க வந்து என்ன இதுதான் வந்து கரெக்டான பதில். இது ஒரு பதில். ஆனால் இதுக்கு முன்னாடி ஏன் அவரை ஃபாலோ பண்ணாங்க? இப்போ வந்து ரத்தத்தை பூசிச்சா வந்து ஜீவன் இருக்குன்னு சொன்னது அவங்களால என்ன பண்ண முடியல, ஏற்றுக்க முடியல, மனசஞ்சலமாயிட்டு போயிட்டாங்க. ஆனால் அவர் வார்த்தையை கேட்டு ஃபாலோ பண்ணியிருப்பாங்கல்ல, அதை எதை வச்சு ஃபாலோ பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்த உடனே முதலாவது வந்து ஒரு விஷயத்த சொல்கிறா. இது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம்.
மத்திய 5ஆம் அதிகாரம் 17ஆம் நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனிகளாலும் அழிக்கிறதற்கு நான் வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். ஸோ இங்க என்ன சொல்லிட்டாருன்னா, நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதுக்கு நான் என்ன வரல, நான் வரல, அதை நிறைவேற்ற தான் வந்திருக்கேன். இதை கேட்ட உடனே தான் கிறிஸ்துவுக்கு பல்வேறு சீஷர்கள் என்ன ஆனாங்கன்னா வந்தாங்க. ஏன் இங்கே வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை நன்றாக கற்று அறிந்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா யார்? யூதர்கள். பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா யூதர்கள். ஆனால் அதன்படி நடப்பாங்கன்னா கிடையாது. இப்போ உலக கிறிஸ்தவர்கள் மாதிரி தான். இப்போ பைபிளை பற்றி எதாவது தவறாக சொன்னீங்கன்னா அப்படி சொல்லாதணும், ஆனால் அது போய் நடப்பாங்கன்னா மாட்டாங்க. ஸோ அது மாதிரி தான் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதர்களும் இருந்தாங்க. நியாயப்பிரமாணத்தை இவர் நிறைவேற்ற வந்திருக்காருன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? வசனம் புரியுதா? தெளிவாக தானே இருக்கீங்க? ஓகே. ஸோ நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறேன்னு அவர் சொல்லி அதை நான் நிறைவேற்ற தான் வந்தேன்னொடனே எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய ரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணலாம், உனக்குள்ள ஜீவன் இல்லைன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? இடரல் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் தான் பிரதர் சொன்னார். வாசிச்செல்லாம் வசனம் லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சகல மாம்சத்துக்கும் ரத்தம் வீடாக இருக்கிறது. ரத்தம் ஜீவனுக்கு சமானம். ரத்தம் ஜீவனுக்கு சமானம். இந்த வார்த்தையை நல்லா மைண்ட்ல ஏற்றிக்கங்க. இந்த பாடம் ஃபுல்லாக இதை பேஸ் பண்ணி தான் டிராவல் பண்ணுவோம். இந்த கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. ஆகையால் என் மாம்சத்தின் ரத்தத்தையும் புசிக்க வேண்டாம். எந்த மாம்சத்தின் ரத்தத்தையும் புசிக்க வேண்டாம். சகல மாம்சத்தின் உயிரும் அதன் ரத்தத்தில் தானே. அதை புசிக்கிற எவனும் அறுப்புண்டு போவான் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னேன். ஸோ லேவியராகமத்தில் என்ன கொடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகல மாம்சத்திலும் ரத்தத்தையும், ரத்தத்தில் என்ன இருக்கு? உயிர் இருக்கு. அந்த ரத்தத்தை நீங்க என்ன பண்ண வேணாம்? புசிக்க வேண்டாம். புசிச்சிங்கன்னா சகல ஜாதியிலும் அறுப்புண்டு போவீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வசனம் பார்த்து இதை பேஸ் பண்ணினா இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இடர்ல அடைஞ்சிட்டாங்க. கிறிஸ்து சொன்ன அந்த வாக்கியத்தை கேட்டவொடனே உடனே அவங்களுக்கு மனசு கஷ்டமாகி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்றத பார்க்கணும். சரி, விட்டுட்டு போனாங்கல்ல, போன உடனே கிறிஸ்து ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? நீங்களும் போகிறதுக்கு மனதாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாரை பார்த்து கேட்குறாரு? 12 பேரை பார்த்து கேட்குறாரு. அப்போ பேதுரு எப்போவுமே என்ட்ரி பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லா இடத்துலையுமே ஒரு அவர் வாழ்க்கையில் அவர் சொல்கிற வார்த்தையெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அவர் சொல்கிற வார்த்தையை கேளுங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 68ஆம் வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 68ஆம் வசனம். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஸோ ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. இப்போ கிறிஸ்து என்ன சொன்னார்? மத்தேயுல வாசித்த மாதிரி, நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற தான் வந்தேன்னு சொன்னார். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை நியாயப்பிரமாணத்துக்கு அகேன்ஸ்டாக இருக்குன்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினாரா இல்லை நிறைவேற்றலையா அப்படின்ற ஒரு கேள்வியை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் இங்கே பேதுரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீங்கள் சொல்கிறது தான் நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பேதுரு சொல்கிறாரு அப்படின்றத பார்க்கணும். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, ரத்தம் ஈக்குவல் டு ஜீவன். ஏன்னா நம்ம அதுதான் மெயினாக நான் சொன்னேன். இந்த நம்ம வாசித்தோம்ல, இங்கே வாசனம் இங்கே என்ன பார்த்தோம்? ரத்தம் ஜீவனுக்கு சமானம். ஸோ ரத்தம் ஈக்குவல் டு ஜீவன். கரெக்டாக இல்லையா? இங்கே வசனம் படி, இங்கே தேவன் கொடுத்த வசனத்தின்படி ரத்தம் ஜீவனுக்கு சமானம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு பாடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல ரத்தம் ஜீவனுக்கு சமானமானு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? ப்ரூவ் பண்ணணும். கரெக்டுங்களா? ப்ரூவ் பண்ணிட்டு தான் அதுலேருந்து நமக்கு என்ன பாடம் அப்படின்ற விஷயத்தை என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக எப்படி போவோம்னா பயாலஜி கிளாஸ் மாதிரி போவோம். யாரெல்லாம் மைக்ரோ பயாலஜி படிக்கிறீங்களா? சரி, ஓகே. ஸோ அவங்கள்ட்ட கேள்விலாம் கேட்டால் பதில் சொல்லணும். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ரத்தம் ஈக்குவல் டு ஜீவன். ரத்தத்தில் தான் என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ பார்த்துட்டோம். சரி, இப்போ இப்படி ஒருத்தர் சாவறாரு. என்னது இது? ஹார்ட் அட்டாக். கரெக்டுங்களா? ஹார்ட் அட்டாக் ஒருத்தர் செத்துட்டார்.
இப்போ அவருக்கு ஜீவன் எதனால் போச்சு? ஹார்ட் அட்டாக். ஹார்ட் நின்றுச்சு தானே, இங்கே ரத்தம் நிற்கிறது இல்லை, ஹார்ட் நின்றுச்சு. ஹார்ட்டில் ஒரு அட்டாக். சரி, இந்த இதுக்கு பதில் நீ இப்படி சொல்லிட்டீங்கல்ல, ஹார்ட் இல்லை. இங்கே வர கிட்னி ஃபெயிலியரில் ஒருத்தர் சாவறாரு. அவரோட ஜீவன் எங்கே இருக்குது? கிட்னியில் தானே இருக்குது, ஹார்ட்டில் இருக்குது. அப்போ கிட்னி செத்தாலுமே எல்லா இடத்துலையும் அந்த ரத்தம் போகணும். ஆனால் இங்கே செத்தது கிட்னி இல்லை, அங்கே ஏதோ அடைப்பு, பைப் அடைச்சிருக்கு. சரி, கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா அவருக்கு சாவு எதனால் வந்துச்சு? கிட்னி ஃபெயிலியராக இருந்துச்சு. அப்போ அவருக்கு ஜீவன் எங்கே தான் இருந்துச்சு? கிட்னியில் இருந்துச்சு. சரி, கிட்னி பண்ணிட்டீங்க, லங்ஸ், ஹார்ட்டுன்ட்டீங்க. அப்புறம் இங்கே வரேன், ஒருத்தன் ரோட்டில் அடிபட்டு செத்துட்டான். சரியா? என்னடான்னு பார்த்தா லாரி டயர் ஏறிடுச்சு. அவர் ஜீவன் லாரி டயரில் இருந்துச்சா? இல்லையா? ஏன்னா அவன் ஜீவன் அதில் தானே போச்சு, லாரி டயர் ஏறி தானே இறந்தாரு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க? ஹார்ட்டு, லங்ஸு. ஹார்ட்டு கேட்டால் இங்கே பிளட் இருக்குது நீங்கள், இங்கே வந்து கேட்டால் அடைப்பு இருக்குது நீங்கள். இப்போ நான் இங்கே கேட்குறேன், இங்கே டயரில் என்ன இருக்குதுன்னு கேட்குறேன். லாரியில் விட்டார். டயர் ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்மளுடைய ஜீவன் வந்து டயரில் இருக்குது, லாரி டயரில் இருக்குது. மாட்டிக்கிட்டீங்களா? மாட்டிக்கிட்டாரா? இப்போ இந்த 3 விஷயம் பார்த்தோம்ல, இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா கடைசியில் இதுக்கான பதில்களை வந்து பார்ப்போம். மறுபடியும் ஒரு தடவை வாசிச்சிருங்க. லேவியராகமம் 17:14. லேவியராகமம் 17:14. சகல மாம்சத்துக்கும் ரத்தம் உயிராக இருக்கு. சகல மாம்சத்துக்கும் ரத்தம் உயிராக இருக்கு. ரத்தம் ஜீவனுக்கு சமானம். ஓகே, அது வரைக்கும் போதும். ஸோ ரத்தம் ஜீவனுக்கு சமானம் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சிருங்க. சகல மாம்சத்துக்கும் அதுதான் என்ன? உயிராக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ அதை முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? ப்ரூவ் பண்ணணும். கரெக்டாக? ஃபஸ்ட்டு இப்போ வேத வாக்கியங்களே ஆராய்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளே என்ன பண்ணலாம்? ஒரு முறை ஆராய்ந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன், இதுலேருந்து என்ன புரியுதுன்னு சொல்லுவேன். மாடு பால் கறக்குதுன்றது பில்லிலிருந்து மாட்டுக்கு ஆதாரம் வருது, அந்த மாட்டுலேருந்து நமக்கு சத்து வருது. சரி, அது ஓகே. அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குதுன்னு வச்சுப்போம். மாடு சுவாசிக்குதா? நம்ம சுவாசிக்கிறோமா? நமக்கு காற்று எங்கேருந்து வருது? கரெக்டா? சயின்ஸில் பேசிக்காக மரம் என்னத்தை உள்வாங்கி என்னத்தை கொடுக்குது? கொடுக்குது. நம்ம என்ன சுவாசிக்கிறோம்? ஆக்சிஜனை என்ன பண்ணுறோம்? உள்ளே இழுக்கிறோம். ஆக்சிஜன் நம்ம இல்லாமல் உயிரோட வாழ முடியுமா? அப்போ உயிர் ஆக்சிஜனில் இருக்கா? அப்போ நம்ம நாவில என்ன இருக்குது? சுவாசம் இருக்குது. அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சிஜனை உள் வாங்குகிறோம். கரெக்டாக? ஆக்சிஜன் தேவை எல்லாருக்கும். மூச்சை பிடிக்க பார்ப்போம், முடியாது, செத்துருவோம்ல. ஸோ கண்டிப்பாக ஆக்சிஜன்ற ஒரு விஷயம் நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட சுவாசத்தில் தேவைப்படுது. அப்போ இப்போ நான் கேட்குறேன் மறுபடியும், ஜீவன் எதில் இருக்கு? மறுபடியும் ரத்தத்தில் தான் இருக்கு. ஏன் வசனம் சொல்லிடுச்சுங்க இல்லையா? இல்லையே, நான் ஆக்சிஜன் தானே இப்போ ரத்தம். ஆக்சிஜன் தானே இப்போ எனக்கு இது லைஃபு. ஆக்சிஜனை பாடி ஃபுல்லாக கொண்டு. அப்போ லங்ஸ் கிடையாதா? நுரையீரல் கிடையாதா? இப்போ மூச்சு இழுத்தீங்கன்னா எங்கே போகுது? மூச்சு இழுத்தி பார்க்குறீங்களா? இப்போதான் நுரையீரல் போகுது. ஸோ நுரையீரல் தானே. அப்போ உயிர் வந்து எங்கே இருக்குது? நுரையீரலில் இருக்குது. எல்லாமே கலந்து இருக்குது. எல்லாமே சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். அது அதுக்கு லிங்க் இருக்குது. சரி, ஓகே, கரெக்டு. ஸோ சுவாசம் அப்படின்ற ஒரு விஷயம், நம்ம சுவாசிக்கும் போது என்னதான் மூக்கில் நம்ம சுவாசித்தாலும் தொண்டை பிரக்கியா மூலயமா நமக்கு வந்து ட்ராவல் ஆகி லங்ஸுக்கு போனாலும் அது எல்லா இடத்துக்கும் பாடியில் போகணுன்னா என்ன தான் தேவை? ரத்தம் தான் தேவை. ஸோ ரத்தம் தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லங்ஸ்லேருந்து இருக்கிற அந்த ஆக்சிஜனை பிளட்டு மூலியமாக எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் என்ன பண்ணுது அப்படின்னா அனுப்புது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ நம்ம பாடிக்கு தேவைப்படுற ஆக்சிஜனை பிளட்டு தான் என்ன பண்ணுதுன்னா பாடிக்கு ட்ராவல் பண்ணுதுன்னா ஜீவன் எதில் தான் இருக்குது? ரத்தத்தில் தான் இருக்குது.
அப்போ இப்போ ஹார்ட் அட்டாக் வந்து ஒருத்தர் செத்தார், அப்போ ஹார்ட் அட்டாக் ஹார்ட்டில் தானே இருந்துச்சு. கிட்னி ஃபெயிலியர் வந்து செத்தார், அவருக்கு உயிர் கிட்னியில் தான் இருந்திருக்கும், லாரி டயரில் இருந்திருக்கும்னு இப்போ பிரதர் சொன்ன மாதிரி பார்த்தா லாரி டயரில் தான் இருந்திருக்கும் ஆக்சிடென்ட் ஆகி சாகிறதுக்கு. சரி பார்ப்போம். இப்போ ரத்தம் ஒரு சின்ன உறுப்புக்கு ரொம்ப தேவை, ஆனால் அது இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. ரத்தம் எல்லா சரீரத்தில் இருக்க எல்லா அங்கத்துக்கும் தேவைன்னு பார்த்தோம் கரெக்டாக. ஸோ இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அது ஒரு சிறிய உறுப்புக்கு தேவை, அந்த உறுப்பு என்னன்னு கேட்குறேன். ஹார்ட்டு. இன்னும் யோசிங்க. கரெக்ட், பிரெயின். ஹார்ட்டுமே எதாவது சொன்ன மாதிரி கரெக்ட். ஆனால் சிறிய உறுப்புன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டோட பிரெயின் சின்னதாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த அடிப்படையில் பிரெயின் பார்த்தீங்கன்னா நம்ம பாடிக்கு என்ன பார்த்தீங்கன்னா நிறைய பிளட்டை எடுக்குது. நம்ம பாடியில் ரத்தம் வந்து எல்லா பார்ட்ஸுக்கும் போகுதில்ல, அதில் மேக்ஸிமம் எங்கே தான் போகணும்னு பார்த்தீங்கன்னா எங்கே தான் போகணும், மூளைக்கு தான் போகும். இப்போ மூளைக்கு போகலன்னா நான் இங்கே நின்றுட்டுருப்பேனா, நீங்கள் உட்காந்துருப்பீங்களா, படுத்திருப்பீங்க, நானும் விழுந்திருப்பேன். கரெக்டாக? ஸோ இப்போ முதலாவது நம்ம எதுக்கு தான் வந்து பிளட்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளைக்கு போகுதுன்னு பார்க்குறோம். உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தருக்கு வந்து மூளைக்கு போகல, அவர் செத்துட்டாரா? கரெக்டாக இருக்கீங்க, தெளிவாக இருக்கீங்க அந்த விஷயத்தில். கரெக்டுங்களா? அவர் என்ன ஆயிடுவார்? அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கீங்க, மூளைக்கு பிளட்டு போகல அப்படின்னா அவர் என்ன ஆயிடுவார்? உயிரோட தான் இருப்பார். ஏன்னா சுவாசி இருக்கும். கரெக்டுங்களா? அவரால் மூச்சு விட முடியும், ஹார்ட் பம்ப் ஆகும், கை காலில் பல்ஸ் இருக்கும். ஆனால் மூளை என்ன ஆகாது, வேலை செய்யாது. மூளைக்கு ஏன் வேலை செய்யலை? பிளட்டு போகல. அப்போ பிளட்டு அங்கே போகாததுனால அந்த மனுஷன் முழுசாக என்ன இருக்காரு, ஸ்டக் ஆகிட்டார். சரி, அப்படியே இருப்பார். எவ்வளோ நாள் இருப்பார்? அவர் பிரெயின் டெட்டு. கரெக்டுங்களா? இப்போ இவரை உயிரோட நீங்கள் எவ்வளோ வச்சாலுமே பிரயோஜனம் இருக்கா? மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம். ஒரு காசு இல்லை, வீடெல்லாம் விற்று எல்லாத்தையும் விற்று நான் பார்த்தாலும் ஒரு யூஸ் இல்லைன்னா கடைசியாக டாக்டரே என்ன பண்ணியிருக்கேன் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற ஒரு கட்டத்துக்கு என்ன ஆக போடுறோம்னா தள்ளப்படுறோம். ஸோ இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ரத்தம் ஒரு உறுப்புக்கு போகல அப்படின்னா அந்த உறுப்பு கண்டிப்பாக என்ன செயல் இழந்துரும் அப்படின்ற விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்த்துட்டோம். ஸோ அதில் முக்கியமாக எதுக்கு தேவை அப்படின்னா மூளைக்கு தேவை அப்படின்றதையும் பார்க்கணும். இப்போ ரெண்டாவது ஜீரண மண்டலம், டைஜஸ்டிவ் சிஸ்டம். இதை தான் பயாலஜி கிளாஸ் மாதிரி இருக்கும்னு சொன்னேன் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் நம்ம சத்தியத்துக்குள்ளே வந்துடுவோம். ஏன்னா இப்போ நம்மளை யாரை அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்மளை அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ ரெண்டாவது ரத்தம். இப்போ ஒரு ஆர்கன், ஒரு சாப்பாடு நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க, அந்த சாப்பாட்டில் இருக்க சத்து அப்புறம் அதோட கழிவு ரெண்டுமே பாடியிலேருந்து வெளியே போகிறதுக்கும் பாடிக்கு யூஸ் ஆகிறதுக்கும் எதுதான் காரணமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் தான். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற விட்டமின்ஸு, மினரல்ஸு, நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் விட்டமின்ஸ் இருந்தால் சொல்கிறேன். இந்த காலத்தில் சாப்பிட்ற சாப்பாட்டில் என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற சத்துக்களை வந்து நம்ம பாடியில் இருக்கிற மற்ற, இப்போ உதாரணத்துக்கு கால்சியம் தேவை, பாலில் கால்சியம் இருக்கா? இருக்குது. கால்சியம் பால் குடிச்சிட்டிங்க, அந்த பால் டைரெக்டாக அப்படியே போய் எலும்பில் உட்காந்துருமா? பிளட்டு மூலியமாக தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆர்கனுக்கு, அந்த ஒரு இடத்துக்கு என்ன பண்ணப்படுது அப்படின்னா அந்த சத்து போய் சேருதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி கழிவுகளும் நம்ம பாடி மூலமா வெளியே போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன தான் தேவைன்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் தான் தேவை அப்படின்னு பார்ப்போம். ஸோ அப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆனாலும் அங்கே ரத்தம் இல்லாததுனால தான் என்ன ஆகுது, ஃபெயிலியர் ஆகுது. ஹார்ட்டு நின்று போகிறதுனாலும் ரத்தம் போகிறத யாரோ என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டாப் பண்ணதுனால தான் என்ன ஆகுதுன்னா ஹார்ட் ஃபெயிலியர் ஆகுது. ஆனால் லாரி டயரு, சரி அதுக்கு வருவோம் நம்ம. சரிங்களா? ஸோ இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி, உங்கள் வாழ்க்கையிலே இந்த ஒரு விஷயத்த பண்ணாமல் யாராவது இருக்கீங்க, இப்போ நான் காட்டுவேன், இதை நான் பண்ணதே இல்லை பிரதர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன பண்ணுறது பார்ப்போம். யாராவது நான் பண்ணல பிரதர், இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லைன்னா கை தூக்கும். நிறைய பண்ணது நான் பண்ணலை அப்படின்னா, பண்ணலன்னு சொன்னீங்கன்னா இப்போ எடுத்துட்டு கூப்பிட்டு போய் எடுத்துருவான்னு இருக்கேன். இது வந்து பண்ணதே இல்லை நான் என் வாழ்க்கையில் எனக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாராலையும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இப்போ ஏன் வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ டாக்டர்கிட்ட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் முதல்ல வந்து என்ன கேட்பாரு, உங்கள்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்பாரு, நீங்கள் சொல்லுவீங்க.
சொன்னவன் அவர் என்ன பண்ணுவார், ஒரு மருந்து எழுதி கொடுப்பார். கரெக்டாக? அந்த மருந்து எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றீங்க, சரியே ஆகலை. உடனே அந்த டாக்டர் என்ன பண்ணுவார்னா, இங்கே வா, திருப்பி நீங்கள் போய் என்ன டாக்டர் சரியாகலன்னு கேட்டால், நீ சொன்னதில் தெளிவாக என்ன பண்ணல, நீ சொல்லலை. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, அவருக்கு தெரிஞ்ச லேபில் ஒன்று என்ன எழுதி தருவார், போய் பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வா. ஏன் பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாரு? பாடி என்ன கண்டிஷனில் இருக்குன்னு சொல்கிறது யாருன்னா அவனுடைய ரத்தம் தான் சொல்லும். கரெக்டாக? ஸோ அதனால தான் பிளட் டெஸ்ட்டை போய் என்ன பண்ணு, எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா டாக்டருங்கெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ ரத்தம் வந்து ஒரு உறுப்புக்கு போகலைன்னா அது செயலிழந்துடும் அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது, அந்த ரத்தத்தில் என்ன இருக்குன்றத வச்சு தான் ஒரு மனுஷனோட சரீரத்தில் எங்கே பிரச்சனை இருக்குன்றது என்ன பண்ண முடியும்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு காய்ச்சல், நான் வந்து போய் பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டேன்னா அந்த பிளட் டெஸ்ட்டில் என்ன இருக்குமாமா, என்ன பிளட்டில் என்ன இருக்குது, உயிரணுக்கள். யார் சொன்னது சொல்லுங்க, பரவாயில்ல, நீங்க என்ன சொன்னீங்க? இல்லை அதுக்கு இல்லை, அடுத்தது சொல்லுங்க. உயிரணுக்கள் வேற, செத்தணுக்கள் இருக்கா? ஜீவன். சிம்பிளாக முடிச்சுடுங்க, ஜீவன் இருக்கு. கேட்குறது என்னன்னா ஆர்பிசி, அதாவது ரெட் பிளட் கார்பஸ்கிள்ஸ்னு இருக்கும், அப்புறம் வெள்ளை அணுக்கள், சிவப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள் அப்படின்னு 2 அணுக்கள் இருக்கும். இப்போ நான் போய் டாக்டர்கிட்ட போயிட்டு நான் வந்து என்ன பிளட்டை கொடுத்ததுக்கப்புறம் அவர் எதை வச்சு சொல்கிறார் எனக்கு என்ன பிரச்சனைன்னு? WBC. ஸோ என்ன ஆகுனா, என் உடம்புல ஏதோ ஒரு தவறு, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா என் உடம்பு என்ன ஆட்டோமேட்டிக்காக WBC, ஒரு நோய் எதிர்த்து சண்டை போடக்கூடிய வெள்ளை அணுக்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கும். ஸோ அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் என் உடம்புல ஏதோ பிரச்சனை, ஏதோ இன்ஃபெக்ஷன் உள்ளே வந்திருக்கு அப்படின்றத அவரால் என்ன பண்ண முடியும்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடத்துல ஒரு ஸ்கொயர் ஃபுட், நம்ம உடம்புல ஒரு ஸ்கொயர் ஃபுட்டுன்னு வச்சுங்க, அதாவது ஸ்கொயர் மில்லி இதுன்னு சொல்லுவாங்க. அதில் இவ்வளோ தான் இருக்கணும் செல்ஸ்னு ஒரு கவுண்ட் இருக்குது. ஆர்பிசி இவ்வளோ தான் இருக்குன்னா, WBC இவ்வளோ தான் இருக்குன்னு ஒரு கவுண்ட் இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா உங்கள் உடம்பு ஏதோ விஷயத்துக்காக என்ன பண்ணிகிட்ருக்கு, சண்டை போட்டுட்ருக்கு. ஸோ அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை, நுரையீரலில் ஏதோ பிரச்சனை, லங்ஸில் ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்றத என்ன பண்ண முடியும், அவரால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ ரத்தத்துக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து என்ன பண்ணுது, காட்டி கொடுக்குது, என்ன பிரச்சனைன்றதையும் காட்டி கொடுக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி, ரத்தத்துக்கு ஞாபக சக்தி இருக்கா? உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கு இல்லையா? இருக்கா? சரி சரி, பயந்து இல்லை இல்லை, திட்டுறதை ஞாபகம் வச்சுக்கிறத விட கொடுக்குற தேவன் வந்து எதுக்காக கொடுக்குறாரு அப்படின்றதையும் நான் வச்சுக்கேன் அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். சரி வாசிங்க, இருங்க நான் போட்டுறேன். இப்போ ரெட் பிளட் கார்பஸ்கிள்ஸ் இருக்கா, சிவப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள், ஓகேவா? இப்போ வெள்ளை அணுக்களுக்கு ஞாபக சக்தி இருக்குது அப்படின்றதுக்கு என்ன அடையாளம், எடுத்துக்காட்டு அப்படின்னா, ஒரு காலத்தில் ஒரு நோய் வந்துருச்சுன்னா அவங்க செத்துருவாங்க. ஆனால் இப்போ அந்த நோயே இல்லை. பிளேக் இல்லை, இப்பயுமே சாவுறாங்க. பிளேக் வந்துச்சுன்னா, இப்போ வந்துச்சுன்னா சாவலாம். அது வந்து நீங்கள் சொல்கிறது எப்படின்னா அதை அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஆனால் இப்போ வந்தாலும் சாவாங்க. நான் சொல்கிறது இப்போ வந்தாலுமே அது சாக மாட்டாங்க. கரெக்ட். பாக்ஸ், நமக்கு யாருக்கெல்லாம் அம்மை வரல? எல்லாருமே அம்மை வந்துருச்சுல. எத்தனை டைம் வந்துச்சு உங்களுக்கு வரலையா? இப்போ வரும். எத்தனை டைம் வந்துச்சு? ஒரு டைம் தான் வந்துச்சு. ஏன் 2ஆவது டைம் வரல? அந்த இன்ஜெக்ஷன்ல என்ன இருந்துச்சு தெரியுமா? சரி, நான் இப்படி கேட்குறேன், யாருக்கெல்லாம் கோவிட் வந்துச்சு? உங்களுக்கெல்லாம் வரல, எங்களுக்கெல்லாம் வரல பிரதர். சரி, கொரோனா இன்ஜெக்ஷன் போட்டீங்க, போட்டு உடனே போய் டெஸ்ட் எடுத்துன்னு என்ன வந்திருக்கும்? பாசிட்டிவ்னு வந்திருக்கும். நான் இப்போ என்ன கேட்டேன், ரத்தத்துக்கு என்ன இருக்கான்னு கேட்டேன், ஞாபக சக்தி இருக்கான்னு கேட்டேன்ல. அது இருக்கா அப்படின்றது ப்ரூஃபு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த ஸ்மால் பாக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு அம்மை வந்துருச்சு, கரெக்டாக? வந்து என்னுடைய ரத்தத்திலிருந்து சிரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாங்கன்னா எடுப்பாங்க. இந்த சிரம்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்து அதைத்தான் ஒரு குழந்தைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா செலுத்துகிறாங்க. அது செலுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, என்னோட உடம்பு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த வந்த வைரஸை எப்படி அடித்து நொறுக்கணும், எப்படி அழிக்கணும்னு சொல்லி கற்றுக்கிட்டு அந்த பிளட்லேருந்து இருக்க சிரத்தை எடுத்து ஒரு குழந்தைக்கு நான் செலுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தையில் இருக்க ரத்தமும் அதை என்ன பண்ணுன்னா, அது வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன ஆயிரும், ஓ இப்படிலாம் வந்தால் நான் என்ன பண்ணணும்,
இப்படி அழிக்கணுமா அப்படின்னு சொல்லி என்ன ஆயிரும்னா அது கற்றுக்கும். கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இந்த குழந்தைக்கு அதுக்கப்புறம் வருமா? வராது. போலியோ சொட்டு மருந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் இதுதான். ஓகேங்களா? ஸோ என்ன அதே மாதிரி கோவிட் நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னா, கோவேக்சினும் சரி கோவிட்ஷீல்டும் நீங்கள் போய் போடும் போது அது வேற ஒன்றும் இல்லை, கோவிட் தான். அது ஒருத்தருக்கு வந்த கோவிட் அவரோட பிளட்டில் எடுத்து அவரோட சிரமை தான் என்ன பண்ணாங்கன்னா உங்களுக்கு பாடியில் இன்ஜெக்ட் பண்ணாங்க. நிறைய பேர் என்ன பண்ணியிருப்போம், கோவிட் ஊசி போட்டு எனக்கு கோவிட் இருக்கான்னு போய் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாசிட்டிவ் தான் வந்திருக்கும், தூக்கிட்டு போய் ஓரமாக வச்சுருப்பான். ஏன்னா உங்களுக்கு செலுத்துனதே கோவிட் தான். ஏன்னா உங்கள் உடம்பை பழக்கிறாங்க. கண்டிப்பாக கோவிட் போட்டாலும் காய்ச்சல் வந்துச்சா இல்லையா? ஊசி போட்டோன்னே நிறைய பேர் காய்ச்சல் வந்துச்சு, டயர்டானீங்க. ஏன்? பாடி அதுக்கு பழகுது. அந்த புதுசாக வந்திருக்க அந்த இன்னொருத்தருடைய ரத்தத்துலேருந்து இருக்க அந்த சிரம், அந்த அந்த சிரத்துலேருந்து உங்களுடைய வெள்ளை அணுக்கள் கற்றுக்குது. ஓ இப்படி தான் நான் சண்டை போடணுமா இந்த வைரஸ் வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கு, உடம்பு பழகுது. ஸோ அப்போ என்ன ஆகும், அதுக்கு ஞாபகம் வந்துடும். அப்போ அடுத்த டைம் கொரோனா வரும்போது என்ன பண்ணுவோம், சாதாரண தலைதோஷம் மாதிரி என்ன ஆகிட்டு வரும், வந்துட்டு போயிடும். அது என்னன்னே தெரியாமல் இருந்தப்போ தான் என்ன ஆச்சுன்னா சாவு நடந்துச்சு. கரெக்டுங்களா? அது என்னன்னே உடம்புக்கு தெரில, அது எப்படி அழிக்குதுன்னே தெரிலன்னும் போது அப்போ தான் நம்ம என்ன ஆனோம்னா டெத்துன்ற ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ கோவிட் ஏதாவது இது இருக்கா, அது பாட்டுக்கு ஏதோ வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் என்ன ஆகலை, நமக்கு தெரியல. ஸோ ரத்தத்துக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் சீரம் பற்றி சொன்னேன். ஸோ ரத்தத்துக்கு என்ன இருக்குன்னா ஞாபகத்திறன் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம உடம்புல இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டோமா. ரத்தம் என்ன பண்ணுது, ஒரு உறுப்புக்கும் தேவைப்படும். இந்த ரத்தம் என்ன பண்ணுன்னா காட்டி கொடுக்கும் உடம்புல என்ன பிரச்சனைன்னு. அப்போ ரத்தம் என்ன பண்ணுன்னா ஞாபக சக்தி வச்சு எதிர்த்து போராடுறதுக்கு உதவுதுன்னு பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே யாரை என்ன பண்ணுதுன்னா ஒருத்தனை ஜீவனோடு வைக்கிறதுக்கு என்ன பண்ணுது, அது உதவுதுன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ வேதத்தில் இப்போ தேவன் வந்து சொன்னார்ல, என்ன சொன்னார் லேவியராகமம்ல இருக்கிறதுன்னு தேவன் ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா கண்டிப்பாக அதை எங்கேயாவது அடையாளமாக காட்டாமல் என்ன பண்ண மாட்டார், சொல்லவே மாட்டார். ஸோ பைபிளில் இந்த ரத்தத்துக்கு ரத்தம் ஈக்குவல் டு ஜீவன் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கே நடந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை மட்டும் கேட்டுக்கிறேன். வேதத்தின் படியில் வேதத்தின் அடிப்படையில் தண்ணினா என்ன? ஓகே, அப்போ வெள்ளினா சத்தியம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுதுல்ல, இப்போ வெள்ளினா சத்தியம், தண்ணீர்னா ஜனங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன ஆகுதுன்னா தெரியுதுல்ல உங்களுக்கு. அதுபோல் ரத்தம்னா ஜீவன் அப்படின்றது கண்டிப்பாக தேவன் என்ன பண்ணியிருப்பார்னா பைபிளில் கண்டிப்பாக அதுக்கான ப்ராக்டிஸையுமே வச்சுருப்பார். அது என்ன, வேதத்தில் இந்த விஷயம் ரத்தத்தில் ஈக்குவல் டு ஜீவன் அப்படின்றது எங்கெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு கொரிந்தியர் கூப்பிட்டுச்சு, சரி அங்கே. ஆனால் அங்கே அது அதனால ஜீவன் அப்படின்னு எதுவுமே இல்லையே, ரத்தம் கூப்பிட்டு செத்துட்டாரு. ஃபுல்லும் கரெக்டு தான். கரெக்டு. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா நியாயப்பிரமாணத்தில் கூட அவங்களுக்கு பலிகள் இருக்குல்ல, அந்த பலிகள்லேயே அந்த ரத்தம் தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுச்சு, காப்பாத்துச்சு. ஸோ அந்த ஒரு ஜீவனுக்கு இந்த ஜீவன் பலியாகி இதோட ரத்தம் தான் அவங்களோட ரத்தத்தை என்ன பண்ணுச்சுன்னா காப்பாத்துச்சுன்னு பார்க்கணும். இதுக்கு இன்னொரு சிறந்த எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வாசிச்சிடும், எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் கூடிய எல்லா ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஸோ ரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன இல்லை, மன்னிப்பு கிடையாது அப்படின்றதையும் பார்க்குறோம். எல்லாத்தையுமே அதுதான் என்ன பண்ணுதுன்னா சுத்திகரிக்குது அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பிளட்டு தான் நம்ம பாடியில் என்ன பண்ணிகிட்டு இருக்கு, நம்மளை சுத்திகரிக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். அது பாருங்கள் வேத வசனத்தில் அப்படியே இருக்குது அந்த விஷயம். சரி, இது இன்னொரு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா இந்த விஷயம் என்னது, தலைச்சன் பிள்ளை. இங்கே தலைச்சன் பிள்ளையோடைய உயிர் காப்பாற்றப்படணும்னா அதுக்கு சமமாக என்னத்தை அங்கே நிலைக்கால்கள்லாம் அவங்க பூசுனாங்க, ரத்தம். கரெக்டுங்களா? ஸோ ரத்தத்தினால தான் அந்த உயிர் என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா காக்கப்பட்டுச்சு அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்கணும். ஏன் வந்து இங்கே ரத்தத்தை இப்போ ஜென்ரலாக ஒரு கேள்விக்கலாம், ரத்தத்தை போடுறதுக்கு போல பேசாமல் ஒரு ரெட் கலர் பெயிண்ட் வாங்கி என்ன பண்ணு அடித்தா போதும்ல, ஏன் ரத்தத்தை பர்டிகுலராக அவர் சொல்லணும்? ஏன்னா இது நம்ம இங்கே நீங்கள் படிக்கணும், புரியுங்களா? ரத்தத்தில் இருக்கிற மேன்மையை அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னு வைங்க, லேவியராகமத்தில் ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா அதுக்கான எடுத்துக்காட்டியும் அதுக்கான அந்த போக்கையும் கண்டிப்பாக வேதத்தில் ஒரு நிகழ்ச்சி மூலயமா என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வெளிப்படுத்துவார். ஸோ அதில் தான் இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா தலைச்சம்பிள்ளை சங்காரத்தை
எப்படி இஸ்ரேல் ஜனங்களுடைய தலைச்சம்பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டாங்க அப்படின்னா இந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தினால தான் அந்த தலைச்சம்பிள்ளை வந்து என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா காப்பாற்றப்பட்டுச்சு. ஸோ ஜீவனுக்கு ஜீவன் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ரத்தத்தில் என்ன இருக்கு அப்போ? ஸோ ரத்தம் ஈக்குவல் டு ஜீவன். நானா சொல்ல, வேதத்துலேருந்து நம்ம பார்க்குறோம். கரெக்டுங்களா? வசனம் வாசிச்சோம்ல, எந்த வசனம்? சரி, ஓகே. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம இப்போ பார்த்துட்டோம். வாசிங்க லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு படிப்பிடுத்தினேன். உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. ஆத்துமான்றது யாரு? ஆமாம், நான் தெளிவாக இருக்கீங்கல்ல? ஆத்மாவுக்காக பாவ நிவார்த்தி செய்கிறது எது? ரத்தம் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா சொல்கிறாரு பார்க்குறோம். ஸோ மாம்சத்தின் உயிர் எங்கே தான் இருக்குது அப்படின்னா ரத்தத்தில் தான் இருக்குது அப்படின்னு பார்த்து. ஸோ மாம்சத்தில் இருக்கிற என்னோட உயிர் எங்கேப்பா இருக்குது அப்படின்னு கேட்டால் எங்கே சொல்லுவீங்க? ரத்தத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லுவீங்க. கரெக்டாக? அப்போ இப்போ திடீர்னு எனக்கு ரத்தம் நின்றுச்சு அப்படின்னா என்ன ஆக மாட்டேன், உயிரோடைய இருக்க மாட்டேன் அப்படின்றது பார்க்கணும். சரி, லாரி டயருக்கு பதில் சொல்லுங்கள். சரி, அப்போ கிட்னியில் பிளட்டு வெளியே வரவே இல்லையே, அப்போ அவங்க அங்கேயுமே சாவறாரு. சரி, இப்போ நான் இந்த 3 விஷயத்தையும் சொன்னேன்ல, திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். என்னோட வார்த்தையில ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இவர் இறந்தது லாரி டயர் அடிபட்டு, இவர் இறந்தது மார்படைப்பில் ஹார்ட் அட்டாக், அவர் இறந்தது கிட்னி ஃபெயிலியர்னால. ரத்தம் ஜீவனுக்கு சமானம், ரத்தம் ஜீவனுக்கு சமானம். ஆனால் இங்கே நான் பேசுறது எல்லாரும் என்ன ஆயிருக்காங்க? இறந்துருக்காங்க. கரெக்டா? ஸோ நான் என்ன சொன்னேன், ரத்தம் வந்து ஜீவனை தான் கொடுக்குன்னு சொன்னேன். இங்கே இவங்க எல்லாருமே இறக்குறாங்க. கரெக்டா? அப்போ ரத்தம்ன்ற ஒரு விஷயம் ஜீவனை கொடுக்குது, ஆனால் அது மரணத்தை என்ன பண்ணல, கொடுக்கல. இங்கே இதெல்லாம் என்ன பண்ணியிருக்குன்னா மரணத்தை கொடுத்துருக்கு. கரெக்டா? நான் பேசுனது என்னது, ஜீவனை கொடுக்குறதுல தான் ரத்தத்தை பற்றி பேசிட்டு இருக்கேன். மரணத்தை கொடுக்குன்னு பேசுனா கிடையாது. அப்போ இங்கே 3மே என்னென்னா கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு என்ன நிகழ்ந்திருக்கு. இங்கேயும் சகோதரி சொன்ன மாதிரி ரத்தம்ன்ற ஒரு விஷயம் ஜீவனாக இருந்துச்சு, அது அவரை விட்டு போன உடனே அவர் என்ன ஆயிட்டாரு, இறந்துட்டாரு. இங்கே ரத்தம் வழி இல்லாமல் மற்ற உறுப்புகள்லாம் செயலிருந்து அவர் என்ன ஆயிட்டாரு, இறந்துட்டார். அவங்க கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுனால ரத்தம் சுத்திகரிக்கப்படாததுனால அங்கே என்ன ஆயிட்டாரு, செத்துட்டார். ஸோ அப்போ ரத்தத்தில் தான் ஜீவன் இருக்குது அப்படின்ற விஷயத்த வேதத்தின் அடிப்படையிலும் சரி சயின்ஸ் ரீதியாகவும் சரி நம்ம என்ன பண்ணுறோன்னா பார்த்துட்டோம். கரெக்டாக? இப்போ எதுக்கு இந்த சப்ஜெக்டை நீங்கள் முதல்ல எடுக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கலாம். கரெக்டாக? நான் பிளட்டை பற்றி தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா? வந்துச்சுன்னா முதலாவது நம்ம என்ன பண்ணலாம்னா, இதே ரத்தம் முதலாவது யாருக்குள்ள இருந்திருக்கும்? கரெக்டா? ஆதாமுக்குள்ள தான் என்ன இருக்குன்னா முதலாவது இந்த ரத்தம் வந்து என்ன இருக்குன்னா இருந்திருக்கும். கரெக்டா? அப்ப அவனுக்கு அந்த ஆதாமுக்கு ஜீவனை கொடுத்தது எது? இயேசு கிறிஸ்துவா? சரி, அது ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஓகே, அந்த சுவாசம் எல்லா இடத்துக்கும் போயிருக்கணும்ல, அதுக்கு அவருக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? ரத்தம் இருந்திருக்கும்ல. அப்புறம் இவருக்கு ரத்தமே இல்லையா? அப்ப ரத்தம் இருந்திருக்கும்ல. இப்போ இவருக்கு கண்டிப்பாக ரத்தம் இருந்திருக்கும். அப்போ இவருக்கு ஜீவன் எதுதான் கொடுத்துச்சு? அவரோட உடம்புல சோர்ஸ் தேவன் தான், அதை இல்லைன்னு சொல்ல வந்துருச்சு. இப்போ உங்கள் சரீரத்தில் ஓடிட்டு இருக்க ஒரு விஷயமும் அவர் சரீரத்தில் என்ன இருக்கும், ஓடிட்டு இருக்கும். நான் இப்போ பேசுறது சிருஷ்டிச்சதுக்கு அப்புறம் இருக்கிற ஆதாம், பாவம் பண்ண ஆதாம் பற்றி பேசல. ஓகேவா? அதுக்கு வரேன், அந்த கேள்வியும் வரேன். இப்போ வந்து சிருஷ்டித்ததுக்கப்புறம் இருக்க ஆதாமோட சரீரத்தில் இருக்கிற ரத்தம் தான் அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா உயிரோட வச்சிருக்கு. கரெக்டா? கரெக்டு. ஸோ அப்போ அந்த அடிப்படை கொஞ்சம் கட்டாயிருச்சு, பரவாயில்ல. இப்போ பாவம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆதாம் ஒரு நிலைமையில் இருந்திருப்பார், அங்கேயே ரத்தம் தான் அவர் உயிரோட வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பாவம் பண்ணிடுவார். கரெக்டா? இப்போ தேவன் பாவத்தின் சம்பளம் மரணம்ன்ற ஒரு விஷயத்த ஆதாமுக்குள்ளே எப்படி கொண்டு வந்தார்? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் கேட்குறேன், நான் இப்போ இருக்கேன், எனக்குள்ளே ரத்தம் இருக்குது, நான் பாவமே பண்ணல, உதாரணம் சொல்கிறேன்.
நான் இப்போ சொல்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? சரி, ஆதாமே எடுத்துப்போம். எடுத்துருங்க. ஆதாம் இருந்தார். ஆதாம் பாவமே பண்ணல. அவருக்கு அவரை உருவாக்குன தேவன் கிறிஸ்து மூலயமா அவரை உருவாக்குனதுக்கப்புறம் அவருடைய அன்றாட வாழ்க்கையில் அவர் வாழ்ந்துருப்பார்ல. அப்போ அவரோட ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கிற இதுக்கும் என்ன தேவை? ஆக்சிஜன் தேவை. கரெக்டாக? நாவில சுவாசி உள்ள மனுஷன் தான் அவர். அப்போ ஆக்சிஜனை எல்லா சரீரத்தில் இருக்கிற அங்கத்துக்கு கொண்டு போகணுன்னா என்ன தேவை? அவருக்கு ரத்தம் தேவை. ஸோ அவருடைய ஜீவன் ரத்தத்தில் தான் இருந்துச்சு. கரெக்டாக? இப்போ இருந்தார். அவங்களும் அவங்களோட மனைவி ஏவாளும் இருந்தாங்க. ஏவாள் போய் என்ன பண்ணாங்க? பழத்தை சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அதை எடுத்துகிட்டு போய் யார்கிட்ட கொடுத்தாங்க? ஆதாம் சாப்பிட்டாரு. 2 பேர் போய் என்ன பண்ணாங்க? ஒழிஞ்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தேவன் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா, இதோ இது சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? வாசிருங்க. ஜெனசிஸ் 2:17, ஆதியாகமம் 2:17. அந்த பழத்தை புசிக்கும் நாளிலே நீ என்ன பண்ணுவ? சாகவே சாவாயின்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த பழத்தை புசித்த உடனே அவருக்கு என்ன இருக்கணும்னா ஏதாவது ஒரு சேஞ்ச் நடந்துருக்கணும். உதாரணத்துக்கு சாப்பிட்டாரு, வாழ்ந்துட்டு இருந்தவர் இப்போ மறிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வயசுன்ற ஒரு விஷயம் நமக்கு எப்போ வந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே வயசுன்ற ஒரு விஷயமே அவருக்கு வந்திருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ என்னப்பா வயசு அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்போ எனக்கு 30 வயசு நான் சொன்னேன்னா, அப்போ என்ன அவன் ஏன் அதை கேட்குறான்? நீ எப்போ சாவ போகிறன்றத என்ன பண்ணுறான்? 30 வயசு வாழ்ந்துட்டா இன்னும் என்ன ஒரு இப்போ இருக்கிற காலத்தில் அடுத்தது இருக்குமானே தெரில. இப்போ ஒரு ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 60 வயசு. அப்போ நீங்கள் வந்து எவ்வளோ வருஷம் இருப்பேன்றதை நிர்ணயிக்கிறதே ஏஜ்ன்ற ஒரு விஷயமே எப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா பாவம்ன்ற ஒரு விஷயம் உள்ள வந்ததுக்கப்புறம். ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்ததும் பிளட்டில் தான் ஒரு உயிர் வந்துச்சு, அதுக்கப்புறமும் பிளட்டில் தான் வந்துச்சு. தேவன் நீங்கள் என்ன சேஞ்சாக பண்ணார் முதல்ல? அதான் நானே சொல்லிட்டேன் ஆக்சுவலாக. கெட்டு போயிடுச்சு. சரி, நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். அவங்க பாவம் பண்ணது பழத்தை சாப்பிட்டதுனாலயா தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனாலயா? அப்போ பழத்தில் எதுவும் இல்லை. கரெக்டா? தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால தான் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா பாவம் வந்துச்சு. கரெக்டா? அப்போ பழத்தினாலன்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் முன்னாடி இருந்த ஜீவனோடு இருந்த ஆதாம ஜீவனை இழக்க வைக்கிறதுக்கு தேவன் எதை தான் யூஸ் பண்ணியிருப்பார்னா, நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி என்ன தான் பண்ணியிருப்பார்? ரத்தத்தில் தான் ஒரு மாற்றத்தை என்ன பண்ணியிருப்பாருன்னா கொண்டு. இதுக்கு உதாரணம் நான் சொல்கிறேன். இப்போ நான் இப்போ ஆதாம் இப்படி தான் இருந்திருப்பார் பாவத்துக்கு அப்புறம் அப்படின்றதுக்கு அடையாளமாக யார் இருக்கான்னா நான் இருக்கேன், நீங்கள் எல்லோரும், நம்ம எல்லாருமே இருக்கோம், உலக ஜனங்கள் இருக்காங்க. ஏன்னா அவரோட சந்ததி தானே நம்ம. உதாரணத்துக்கு இவர் என் ரத்தம் அப்படின்னா என்ன மீன் பண்ணுறேன்? நான் என் புள்ளன்னு சொல்கிறோம். உன்னோட ரத்தம் எப்படி இருக்கும்? அப்படியே தான் இருக்கும். உன்னோட குணலட்சணம் தான் அங்கேயும் இருக்கும். சொல்கிறோமா இல்லையா? இப்போ ஆதாம் பாவம் பண்ணதுக்கு அப்புறம் இருந்த குணலட்சணங்கள் தான் இப்போ என்ன ஆகிட்டு இருக்குன்னா நம்மகிட்டையும் இருக்குது. காயின் ஆபேலை கொன்னானா? இப்போ அண்ணன் தம்பி கொல்றாங்களா? பூமியில் கொலை நடக்குதா? நடக்குது. அந்த பிளட்டு தான் என்ன இருக்குன்னா இப்போ வரைக்கும் நமக்கு என்ன இருக்குன்னா இருக்குது. நான் ரொம்ப கோவப்படுறேன் பேர். இது யார்கிட்ட வந்துச்சு? ஆதாமின் விழுந்து போன சந்ததி நம்ம சொல்கிற அந்த விஷயத்துலேருந்து நமக்கு என்ன இருக்குன்னா வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக எதில் தான் ஒரு மாற்றம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் தான் ஒரு மாற்றம் வந்துச்சு. இப்போ எல்லாருக்கும் வேற ஒன்று வந்திருக்கு. என்னது? இது என்னதுன்னு கவனிச்சிங்கனாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னது? தூக்கம் வந்துருக்கு. அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா அறவே தூக்கி போட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் ஒரு சார்ட் மாதிரி போட்டிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு கீழே இருக்கிறது நம்மளோட வயசு, சரிங்களா? 0, 20, 40, 60 அப்படி இருக்கா? இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் செல்ஸ் உற்பத்தி பண்ணுற திறன். ஒரு பிளட்டு வந்து என்னன்னா புதுசாக செல்ஸை உற்பத்தி பண்ணுவோம்ல, அந்த திறன். இப்போ ஆதாம் பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் அடுத்த நாளே செத்தாரா? அன்றைக்கே செத்தாரா? சாவலை. கிராஜுவலாக என்ன ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா 930 வருடம் என்னாச்சு ஆகி அவர் என்ன பண்ணாருன்னா மறிச்சார். கரெக்டுங்களா? அப்போ ஏதோ ஒரு பாயிண்டில், அந்த பாயிண்ட்லேருந்து ரத்தத்துலேருந்து உற்பத்தி திறன் என்ன இருக்குது. அப்போ தேவன் என்ன பண்ணிட்டாரு?
இன்ஃபினிட்டாக ரத்தம் உற்பத்தி திறன் இருந்ததை பாவம் பண்ண உடனே உற்பத்தி திறன் என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சிட்டே வருது. இப்போ இதை ஒரு குழந்தை எடுத்துக்கங்க, குழந்தை பிறக்குது, குழந்தை அது வயசுனா 0ன்னு சொல்லலாமா, சரி அதான் இப்போ தான் பிறந்துச்சுன்னா 0. ஸோ அது வந்து இப்போ என்ன சொல்லலாம், ஒரு 5 வயசு ஆகுது, என்ன பண்ணும், குறும்பு பண்ணுமா? ஏன் குறும்பு பண்ணுது? அதுக்கு உற்பத்தி திறன் என்ன ஆகிட்டு இருக்கு, அதிகமாயிட்டே போகுது. கரெக்டா? அப்புறம் ஒரு 10 வயசு ஆகுது, 10 வயசுக்கு ஏற்ற குறும்பு இருக்கா? பக்கத்து வீட்டு கண்ணாடி உடைக்கிறது, இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்களா பசங்க? அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இள ரத்தம் சூடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல. ஏன் சொல்கிறோம்? உற்பத்தி திறன் அப்போ என்ன ஆகிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ அது எது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது, நான் இப்போதைக்கு சும்மா உதாரணத்துக்கு எடுக்கிறேன். எது வரைக்கும்னா ஒரு 30 வயசு வரைக்கும்னு வச்சுப்போம், சரிங்களா? 30, இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த குழந்தை இருக்குது, ஓகேங்களா? இது வந்து கண்டிப்பாக வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்கும், உற்பத்தி திறன் இன்க்ரீஸ் ஆகிற ஸ்டேட்டில் இருக்கும். இப்போ இது பசங்க எப்படி இருக்காங்க, துருன்னு இருக்காங்க, கரெக்டுங்களா? அப்போ என்ன இருக்குது, அதே மாதிரி பிளட்டோட திறன் வந்து உற்பத்தி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்புறம் வாலிபர்கள் கண்ட்ரோல் பண்ண முடியுது அந்த காலத்தில்? முடியாது. என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம என்ன பண்ண முடியாது, கண்ட்ரோலே பண்ண முடியாது. கண்டிப்பாக அவங்களும் உற்பத்தி அப்படியே போக கொஞ்சம் கொஞ்சமாக 40 வயசு வரும். 40 வயசு வந்தோடனே என்ன வரும், மூட்டு வலி வரும், கரெக்டா? இடுப்பு வலி வரும், லேசாக அப்படியே தலை சுத்தம். முதல்ல என்னால் பண்ணுற மாதிரி இப்போ என்ன பண்ண முடியல, என்னால் பண்ண முடியல பிரதர். அப்படியே குனிஞ்சா யாராவது ஒருத்தர் வந்தால் தான் என்ன ஆகணும், குனிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு என்ன ஆகுறோம் அப்படின்னா போகிறோம். இதெல்லாம் என்ன காரணம்னா பிளட்டில் இருக்கிற அந்த உற்பத்தி திறன் குறைஞ்சிருச்சு. ஸோ அப்படியே குறைஞ்சி ஒரு நாள் அது மொத்தமாக நின்றோம். ஸோ இப்போ எல்லாருமே எதை நோக்கி தான் போகிறோம் அப்படின்னா டெத்து. அந்த டெத்து எது தான் நீர் நிற்குதுன்னா ரத்தம்னா நீர் நிற்கிது. ஸோ தேவன் ஆதாம் பாவம் பண்ண உடனே எதில் தான் கை வச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் உடம்புல இருக்க ரத்தத்தில் தான். அந்த ரத்தத்தினால தான் அவனுக்கு ஜீவன் இருந்துச்சு. அந்த அவன் பாவம் பண்ணதுனால பாவத்தின் சம்பளம் மரணம்ன்றத ரத்தம் மூலியமாகவே அவர் கொடுக்குறாரு. புரியுதா? இப்போ தெளிவாக இருக்கா? ஏன்னா ரத்தத்தை ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணாரு அப்படின்னா அந்த ரத்தத்தினால தான் உனக்கு ஜீவனும் இருக்குது, நீ எதாவது தப்பு பண்ணால் அதனால தான் உனக்கு என்ன இருக்குது, மரணமும் இருக்குது அப்படின்றத இங்கே நம்ம வச்சுருக்காரு. பார்க்குறோம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஸோ எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை. அப்போ எல்லாருமே செத்துட்டு தானே இருக்காங்க. அப்போ தேவன் வந்து எல்லாரையும் சாவத்துக்கு தான் உண்டாக்குனாரா? இந்த வசனம் என்ன சொல்லுது? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்திய அறிவை அறிகிற அடையவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கும். ஸோ இது எப்போ நடக்கும்? ஸோ அப்போ கண்டிப்பாக மனுக்குலத்தை எல்லாரையும் என்ன பண்ணணும் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரட்சிக்கணும். ரட்சிக்கிறதுக்காக தான் அவர் வந்து என்ன பண்ணாலும் இந்த மாபெரும் திட்டத்தையே போட்டிருக்காருன்னும் போது இப்போ மனுக்குலம் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு பாவத்துக்குள்ளே போயிடுச்சு. ரத்தம் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, அழிஞ்சிட்ருக்கு, உற்பத்தி திறன் கம்மியாயிடுச்சு. கரெக்டாக? இப்போ இதை வந்து தேவன் சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றத உபாகமம் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஏன்னா அவர் நீதி உள்ள தேவன்றதுனால அவர் சொன்ன பிரமாணத்தின் மூலியமாக தான் அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா நிறைவேற்றுவார். கரெக்டாக? இப்போ டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் இப்போ ஓகே பிளட்டெல்லாம் க்ளீன் ஆகலாம் என்ன பண்ண மாட்டார். ஏன்னா பாவத்தினுடைய சம்பளம் மரணம்னு அவர் சொல்லிட்டாருன்னா அவராலே என்ன பண்ண முடியாது. ஏன்னா நீதி உள்ள தேவன் அவர். கரெக்டாக? சரி வாசிங்க உபாகமம் 19:21. உன் கண் அவனுக்கு இறங்க வேண்டாம், ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால் கொடுக்கப்பட வேண்டும். ஸோ இங்கே நம்ம இந்த இதை அடிக்கடி வாசிச்சிருப்போம். எப்போ வாசிச்சிருப்போம்? எந்த சப்ஜெக்டில் வாசிச்சிருப்போம்? பேசிக் சப்ஜெக்ட் தான். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டு. ப்ளஸ் பேர் சபைகளில் கூட இதை வந்து ஒரு அளவுக்கு நம்புவாங்க. சரி ஓகே, அது போன வார சப்ஜெக்டு. நான் போன டைம் எடுத்து நான் என்ன கேட்குறேன், பேசிக் சப்ஜெக்டில் எந்த பேசிக் சப்ஜெக்ட் இது ரொம்ப ரொம்ப கோர், இது இல்லைன்னா டிவைன் பிளானே இல்லை. ஈடுபலி. கரெக்டுங்களா? ஈடுபலி. இங்கே என்ன பார்க்குறோம், ஒருத்தனுக்கு என்ன ஆச்சு, இப்போ ஜீவனுக்கு ஜீவன் தான். கரெக்டாக? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை. ஒருத்தருக்கு பல்லு போயிடுச்சு, அவருக்கு என்ன தான் கொடுக்கணும்னா இன்னொரு பல்லு தான் கொடுக்கணும். கை கொடுக்க முடியுமா?
ஒருத்தர் கை போயிடுச்சு அப்படின்னா என்ன தான் கொடுக்கணும்? கை தான் கொடுக்கணும். கரெக்டாக? அதுக்கு ஈக்குவலான ஒரு இது தான் என்ன பண்ணணும்னா கொடுக்கணும் அப்படின்றது பார்க்கணும். இப்போ என் கேள்வி என்னென்னா, என் கண்ணு கெட்டு போயிடுச்சு, ஓகேவா? என் கண்ணு கெட்டு போயிடுச்சுன்னா டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ நியாயப்பிரமாணத்தில் என்ன வச்சார்? ஒருத்தன் ஒரு கண்ணை பிடிங்கிட்டான், ஒருத்தனுக்கு ஒரு கண்ணை வெட்டிட்டான்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அவனே என்ன பண்ணணும்னா அவன் கண்ணை எடுத்து, நல்லா இருக்க கண்ணை எடுத்து என்ன பண்ணணும்? கெட்டு போன கண்ணுக்கு கொடுக்கணும். ஸோ கெட்டு போன கண்ணுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக என்ன தான் வருதுன்னா நல்ல கண் தான் வருது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்போ அந்த அடிப்படையில் கெட்டு போன ரத்தத்துக்கு ஈக்குவலாக என்ன கொடுக்கப்படணும்னா நல்ல ஆதாம் பாவம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ரத்தம் கொடுக்கப்படணும். இப்போ நான் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்? வந்துட்டீங்களா? ஸோ அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த ரத்தத்தை என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷத்தை ரட்சிக்க முடியாதுன்ற விஷயமே என்ன ஆகுதுங்க? ப்ரூவ் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ அந்த ரத்தம், அந்த சுத்தமான ரத்தம்ன்றது கிறிஸ்துவனுடைய ரத்தம். இப்போ புரியுதா? கிறிஸ்து ஏன் என் ரத்தத்தை பானம் பண்ண விட்டால் உனக்கு என்ன இல்லை? ஜீவன் இல்லை அப்படின்னு அவங்க என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா லிட்டரலாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அவர் என்ன சொல்ல வந்தார் அப்படின்னா, நீ ஆல்ரெடி பாவத்தில் இருக்க, உன்னை ரட்சிக்கிறதுக்கு என் ரத்தத்தின் மேலே நீ விசுவாசம் வைக்கலைன்னா உன்னால் என்ன பண்ண முடியாது? ஜீவன் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து என்ன பண்ணாருன்னா சொல்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ ஜீவன் இருந்துச்சு, இது வந்து பாவமுள்ள ரத்தம், ஓகேவா? மரணம் வந்துட்டு இருந்துச்சு, கரெக்டாக? ஜீவன் இருந்துச்சு, பாவமுள்ள ரத்தம், அதுக்கு என்ன ஆகிட்டு இருந்தால் மரணம் வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் பாவமில்லாத ரத்தம் அது வந்து என்ன ஆகும்னா ஜீவனை கொடுக்கும், கரெக்டுங்களா? ஸோ இந்த அடிப்படையில் இப்போ எப்படி இருக்கணும்னா அப்படியே ரிவர்ஸில் ஆகும். நம்ம இது எப்போ ஆரம்பிச்சிருக்கோம்னா நம்மளுடைய ஞானஸ்தானத்தில் ஆரம்பிச்சிருக்கோம். கிறிஸ்துவின் ஈடுபலியை விசுவாசித்து அவருடைய ரத்தம் தான் என்னை காப்பாற்றும் நான் விசுவாசித்தேன்ல. விசுவாசிக்கும் பொழுது நான் என்ன ஆகுறேன்னா, இப்போ நான் என்ன சொன்னேன், ரத்தம்ன்றது ஒரு கேரக்டர். உதாரணத்துக்கு ஆதாம் கிட்ட இருந்த என்ன, எதனால் அவரோட கேரக்டரை பார்க்கணுன்னா என்னை பார்த்தா போதும்னு சொன்னேன்ல. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ எனக்கு என்னோடய சகோதரர் இருக்காருன்னா இவர் உன் ரத்தம்னா என்ன மாதிரி அவர் இருக்கார், என்ன மாதிரி அவர் பண்ணுறாரு, கரெக்டாக? இப்போ வந்து இப்போ உலகத்தில் கொலைகள் நடக்குதுன்னா காயினை போலே என்ன பண்ணிகிட்ருக்காங்க, கொண்டுட்ருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த ரத்தம் அப்படின்றது அவங்களுடைய குணலட்சணத்தை என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்துறதா இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஒரே உடம்புல 2 குரூப் ரத்தம் இந்த பூமியிலேயே யாருக்கு இருக்கும்னா நமக்கு தான் இருக்கும். அது எப்படி லிட்ரலா? இப்போ உலகத்தில் உதாரணத்துக்கு சொல்கிறேன், உலகத்தில் 2 குரூப் ரத்தத்தை சேர்க்க முடியுமா? சேர்த்தா என்ன ஆயிடுவார்? செத்துருவார். இப்போ உடம்புக்குள்ளே ஒரு வகையான ரத்தம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? இன்னும் அதே இடத்துல இன்னொரு ரத்தம் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்போ சில நேரத்தில் இந்த ரத்தத்தை மொத்தமாக இப்போ பியூரிஃபை பண்ணுறேன், இப்போ ஒரு ரத்தம் வந்துட்டு இன்னொரு ரத்தம் ஒரு டிரான்ஸ்ஃபியூஷன் சொல்லுவாங்கள்ல, அது எப்படி நடக்கும்? அப்போ அது வரைக்கும் அவர் செத்துருவார். டயாலிசிஸ். ஓகே, இந்த கன்ஃபியூஷனுக்கு தான் நான் வந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளட் இருக்குல்ல, ஒரு பிளட்டு வெளியே போகும்போதே இன்னொரு சைடில் பிளட்டு வந்துட்டு இருக்கணும். சப்போஸ் அந்த பிளட்டு போயிட்டு எல்லாம் போட்டோம், அதுக்கப்புறம் ஒரு பாட்டில் பிளட்டை நான் அனுப்புகிறேன்னா செத்து போயிடுவேன், கரெக்டுங்களா? இதுக்கு பேர் தான் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். டயாலிசிஸ் வந்து எப்படின்னா, பிளட்டை உள்ளேயே, அதாவது அந்த பிளட்டை பியூரிஃபை பண்ணி பெரிய பெரிய அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு இங்கேருந்து எடுத்து ஒரு மிஷினில் பியூரிஃபை திருப்பியும் போகும், உங்கள் பிளட்டே தான் போகும். ஆனால் நான் சொல்கிற டிரான்ஸ்ஃபியூஷன் என்னன்னா, வேற ஒருத்தருடைய பிளட்டு பியூராக இருக்கிற ஒரு பிளட்டு டிரான்ஸ்ஃபியூஷன் மூலயமா என் பிளட்டை வெளியே அனுப்பிச்சிட்டு அவர் பிளட் என்ன ஆகிட்டு இருக்குன்னா உள்ளே வந்து, புரியுதுங்களா? ஸோ அதுதான் அந்த ப்ராசஸோட ஸ்டார்டிங்கில் தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஞானஸ்தானத்தில் இருந்தோம். அவருடைய ஈடுபலியை விசுவாசி நம்ம வந்தோடனே அவருடைய குணலட்சணம், ரத்தம் ஈக்குவல் டு குணலட்சணம் சொன்னால அந்த குணலட்சணம் உள்ளே வந்துச்சு. நம்மளோட குணலட்சணம் இருக்கா? இப்போ நம்ம உடம்புல என்ன இருக்குது, 2 விதமான பிளட்டுமே என்ன இருக்குன்னா இருக்குது. நம்மளோட ஆதாம்னால் வந்த பிளட்டு இருக்குது, இயேசு கிறிஸ்து மூலியமா வந்த பிளட்டும் என்ன இருக்குது அப்படின்னா இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். வசனம் வாசிச்சிடலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் ஒளியில் இருக்கிற, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால்
ஒருவரோட ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஸோ பிளட்டு நம்மளுடைய பாவத்தை எல்லாத்தையும் சுத்திகரிக்குது, நமக்கு வர தூக்கத்தை எல்லாத்தையும் போக்குது. அப்படின்னா அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பிளட்டு தான். கரெக்டுங்களா? அந்த பிளட் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன ஆகும் அப்படின்னா இப்போ பியூரிஃபை ஆகிறோம். கரெக்டாக? ஸோ அந்த ப்ராசஸில் தான் இப்போ என்ன ஆகிட்டு இருக்குன்னா நம்ம பாடி இருக்குது. இப்போ எப்படி இருக்குன்னா நம்மளுடைய பழைய குணலட்சணம் நம்ம உடம்புல தான் இருக்குது, கிறிஸ்துவின் மூலியமாக சத்தியத்தின் மூலியமாக நமக்கு வந்த குணலட்சணமும் உள்ளதாக இருக்குது. இப்போ ரெண்டுத்துக்கும் என்ன ஆகிட்டு இருக்கு? இப்போ நம்ம பார்த்தல ஒரே உடம்புல 2 பிளட் குரூப் இருந்தால் தாங்க முடியாது, அவரால் ஃபீவர் வந்துடும், உடம்பு அப்படியே ரணமாகி கடைசி செத்து போயிடுவார். இப்போ எல்லாருமே கண்டிப்பாக ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் எதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம்? சாவை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி சாவை நோக்கி போகிறீங்களான்னா கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு உயிர்த்தெழுதல் அவங்களுக்குன்னு ஒரு டைம் வச்சுருக்காரு. ஆனால் இப்போ எப்போ கிறிஸ்துவின் ரத்தம் உள்ளே வந்துச்சோ, உங்கள் ரத்தம் எப்போ வெளியே போக ஆரம்பிச்சிருச்சோ, உங்கள் ரத்தம் வெளியே போக ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக? இதை ஸ்டாப் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? கிறிஸ்துவின் ரத்தத்தை ஸ்டாப் பண்ணிட்டீங்க. இப்போ படம் போடுறேன், கிறிஸ்துவின் ரத்தம் உள்ளே வருது, அவருடைய குணலட்சணம் டெய்லி நம்ம வாரம் வாரம் சத்தியம் போதிக்கப்படுது, டாக்டரின்ஸ் நமக்கு போதிக்கப்படுது, இப்படி தான் வாழணும், இப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் நமக்கு ஜீவன் சொல்லி நமக்கு போதிக்கப்படுது. அந்த விஷயத்தை நம்ம டெய்லி குணலட்சணமாக கொண்டு வரோம். உதாரணத்துக்கு ஒரு கோவப்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது, இந்த ரத்தம் அந்த இடத்துல கொதிக்கும், போட்டு பொழந்துடலாம் அப்படின்னு தோணும். அப்படியே வர கோவத்தினால கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுது கோவப்படாத, பொறுமையாக இரு. அப்போ கிறிஸ்துவின் ரத்தம் அந்த இடத்துல என்ன பண்ணுது? போராடும். இது ரெண்டுமே போராடிக்கிட்டு இருக்கோம். ஒரே உடம்புல 2 பிளட் குரூப் இருந்தால் எப்படி போராட்டம் வருமோ அது போல் 2 குணலட்சணம் நம்ம உடம்புல இருக்கும் போது நமக்கு என்ன ஆகிட்டு இருக்கோம்? போராட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். சின்ஸ் இது ஸ்டார்ட் ஆகுறது எப்போனா பேப்டிசமில். இது உங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்டார்ட் ஆகிடுச்சா? கன்ஃபார்மாக ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே கன்ஃபார்ம் நீங்கள் எல்லாம் டெத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கீங்க. இது வேறு மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த பிளட் வெளியே போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது சுத்திகரிக்க ஆரம்பிச்சிடும். கரெக்டுங்களா? இது சுத்திகரிக்க ஆரம்பிச்சிருச்சுனாலே இந்த பிளட் வெளியே போய் ஆகும். சில பேருக்கு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இது மேலே வந்துடும், இது கீழே வந்துடும். அதாவது கொஞ்ச நாள் போன உடனே இது ரிவர்ஸ் போகும், அது வெளியே தள்ளார், அது வேணாம் எனக்கு, நான் என்ன பண்ணுறேன், கோளாறாயிரும். அப்பையும் என்ன தான் ஆகும்னா டெத்து தான். ஏன்னா ஏதாவது ஒரு பக்கம் பிளட்டு வெளியே போயிட்டு தான் இருக்கு. அந்த போகிற இடத்த இன்னொரு இடம் ஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ஆல்ரெடி இப்போ இருந்த நம்ம பிளட்டு நம்மளை எங்கே தான் கொண்டு போய்ட்டு இருந்துச்சு? மரணத்தை தான் கொண்டு போய்ட்டு இருந்துச்சு. அதே பிளட்டை திருப்பி உள்ளே அனுப்பிச்சிங்கன்னா என்ன ஆகும்? மரணம் தான் வரும் அப்படின்றதான் பார்க்குறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9ஆம் வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். ஸோ இப்போ நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இங்கே யாரெல்லாம் நான் பாவமே பண்ணலன்னு சொல்ல முடியாது. ஸோ முதல் ஸ்டெப்பே நான் பாவின்றதை நம்ம என்ன பண்ணோம்? உணரணும். அதுதானே நம்ம பேப்டிசமோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுறதுன்னு என்ன பண்ணுறான்? இறக்கம் பெறுவோம். ஸோ அப்போ இந்த வசனத்தின்படி நம்ம பாவமே இல்லைன்னு ஒருத்தர் திருப்பி வாசிங்க. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். ஸோ பாவம் இல்லை, எனக்கு இந்த பிளட் என் உடம்புல இல்லவே இல்லை என்பதுன்னு சொல்ல முடியுமா? பாவமே எனக்கு இல்லை, நான் ஃபுல் பியூராக இருக்கேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. கரெக்டாக இது இருக்குது நமக்குன்றத முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் அது இதை சுத்திகரிக்கும். இதை வெளியே தள்ளி அந்த பிளட் என்ன ஆகும்னா நம்மளை சுத்திகரிக்கும் அப்படின்றதான் பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் கீழே நம்ம வாசிக்கிறபடி சுத்திகரித்து அவர் உண்மையாகவும் நீதியும் நமக்கு விளங்கும்னு பார்க்கணும். ஸோ வாசிங்க எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்புக்காக மீட்பு இவருக்கு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஸோ அவரோட ரத்தத்தினாலே நமக்கு என்ன ஆகுதுன்னா பாவ மன்னிப்பும் நமக்கு வருது அப்படின்றதுக்கு தான் அந்த வசனம் பார்த்தோம். வாசிங்க ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீக்கலாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஸோ இப்போ நமக்கு நல்லா தெரிஞ்சிச்சு ரத்தம் என்ன பண்ணுதுன்னா சகல பாவங்களையும் சுத்திகரிக்குதுன்னு பார்த்தோம், பாவ மன்னிப்பு கிடைக்குதுன்னு பார்த்தோம். நீதிமானாக்கப்பட்டதும் எதனால தான் அப்படின்னா
அவருடைய ரத்தத்தினால தான். ஸோ அப்போ எல்லாமே அவரோட ரத்தத்தினால தான் அந்த விஷயம் நமக்கு நம்ம நடந்திருக்கு அப்படின்னும் போது அது மேலும் மேலும் நமக்குள்ளே வளரணும். கரெக்டாக அது எப்போ நமக்குள்ளே ஃபுல்லாக ஆகுதோ செத்துரும். என்ன செத்துருவோம்னா இந்த உலகு செத்து ஆவிக்கு பிழைச்சிரும் அப்படின்றதான் பார்க்குறோம். வாசிங்க எபேசியர் 2:13. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமாக. ஸோ அவருடைய ரத்தத்தினால மட்டும்தான் நம்ம என்ன இருக்கோம்னா சமீபமாக இருக்கோம் அப்படின்றது தான் பார்க்குறோம். இப்போ ரெவலேஷன் 3:21 வெளிப்படுத்தல் 3:21 வாசிங்க. இங்கே போடல. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். இயேசுவின் ரத்தம் இந்த வசனத்துக்கும் இப்போ இவ்வளோ நேரம் கேட்ட பாடத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு யோசிங்க. இயேசுவினுடைய ரத்தம் ஜெயம்னு சொன்னோம். உலக ஜனங்கள்லாம் வேல் கிறிஸ்தவர்கள்லாம் சொல்கிறாங்க அந்த இயேசு ரத்தத்தை விசுவாசத்தா என்ன ஆயிடுச்சு ஜெயம். ஆனால் இங்கே என்ன வசனம் வாசிங்க மறுபடியும். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல. நான் ஜெயம் கொண்டு நான் என் பிதாவின் சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ. கரெக்டா? எதை ஜெயம் கொள்ளணும்? இப்போ நம்ம இங்கே பார்த்தோம்ல, இந்த வேலையை பண்ணணும். இந்த வேலையை பண்ணாதான் இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு என்ன ஜெயம். நீங்கள் இயேசுவின் ரத்தத்தையே ஏற்றுக்காம ஒரு வார்த்தையின்படி வாழாம நான் ஆதாமின் சந்ததி மாதிரியே பழைய வாழ்க்கையிலே வாழ்ந்துட்டு இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொன்னேன்னா எனக்கு மோட்சம் இருக்கா? எனக்கு பரலோகம் கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ இயேசுவின் ரத்தம் ஜெயம்ன்ற அந்த வார்த்தையில் நம்ம ரொம்ப கேஷுவலாக நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஜெயம்தான். உனக்கு ஜெயமா அப்படின்றது எப்போ தான் நிர்ணயிக்க ஆகும்னா நீ ஜெயம் கொள்கிறவன் எவனோ. எதை? இந்த ஆதாமனுடைய இந்த விழுது போன சுபாவத்தில் விட்டு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய அடிச்சோடுகளை பின்பற்றி அவரை போலே இந்த பூமியில் வாழ்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயமாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். வாசிங்க வெளிப்படுத்தல் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களால நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஸோ நம்மளை என்ன ஆக்குறேன் அப்படின்றதுனா ராஜாக்களாக ஆசாரியர்களாக ஆக்குறேன். எப்போ இது? ஜெயம் கொண்டு சபையா ஆனதுக்கு அப்புறம் உலக ஜனங்களுக்கு நம்ம என்ன ஆகும்? ராஜாக்களும் ஆசாரியர்களாகவும் அவருக்கூடயே அவரோட வலது பாஷத்தில் உட்கார்ற ஒரு வாய்ப்பு வந்து என்ன ஆகும்னா கிடைக்கும். அப்போ தான் நீங்கள் சொல்லலாம் இயேசுவின் ரத்தம். தேவன் தாமே நானே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.